சொன்னாங்க. இன்னும் யாரையும் காணோம். இவங்களுக்காக தானே வீடு ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டியிருக்கு. இன்னும் வராம இருக்காங்க. ஏன் ஒரே பதட்டமா இருக்கீங்க? அப்புறம் என்ன பார்பி, மாப்பிள்ளை வீட்லேருந்து காலையிலே வரேன்னு சொன்னாங்க. நானும் வாசல்ல நிக்கிறேன். இன்னும் யாரையும் கவலைப்படாதீங்க, அவங்க வந்துருவாங்க. நீங்க போய் கொஞ்சம் உட்காருங்களேன். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெளியே காத்துக்கிட்டு இருந்தேன். அட, இதான் நீங்க கட்டின ஸ்விம்மிங் பூலா? ரொம்ப அழகா இருக்குங்க. இவ்வளோ நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க மாதிரி ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியிருக்கீங்களே. வீடு ஒன்னொருத்தி பார்த்து பார்த்து பண்ண மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பொய் சொன்னோம்ல, அது உண்மையாக தான் அப்படியே கட்டிட்டோம். என்னது பொய்யா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்விம்மிங் பூல ரொம்ப நல்லா கட்டியிருக்கோன்னு சொல்ல வந்தேன். சரி வாங்க உள்ள போய் நம்ம பேசலாம். பேசாததை பேசதான் வந்தோம். சொல்லக்கூடாதுங்க. ஸ்விம்மிங் பூல் வீடெல்லாம் ரொம்ப சூப்பரா கட்டியிருக்கீங்க. வீடு ஒன்னொருத்தி பார்த்து பார்த்து கட்டிருக்கீங்க. ஆமாங்க, இதெல்லாம் என்னோட ஐடியா தான். ஒன்று இப்படிதான் வரணும், நான் தான் எல்லாம் ரெடி பண்ணி. இப்படி போய் சொல்றாங்க. ஆமா, நான் போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு, ஆண்டி அங்கிள் நீங்களா? வாங்க வாங்க. பெரிய கீர்த்தி, என்னடி ட்ரெஸ் இது? நான் உங்ககிட்ட இவங்க வராங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். வாங்க அங்கிள். நான் சும்மா அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சுட்டு வரலான்னு. கீர்த்திக்கு ஸ்விம்மிங் பூல்னா ரொம்ப பிடிக்கும் போலயே. நம்ம வீட்லயே இவளுக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் அங்கிள். சும்மா காலையில எழுந்தோடனே ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா நல்லா இருக்கும். சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா? அதை பத்தி பேசலாம் தாங்க வந்தோம். ரொம்ப டைம் ஆகிட்டே போகுது. என் பையன் ஃபாரின் திரும்ப போகணும். இப்பயே கல்யாணம் பண்ணாதான் கீர்த்தியும் கூட கூப்பிட்டு போக முடியும். அதனால சட்டுப்பட்டு நான் என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங், என்கேஜ்மெண்ட், கல்யாணம் சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீங்க சொல்றது சரிதான். உடனே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்ன கீர்த்தி, உனக்கு ஓகேவா? என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்க்கு எங்க போகலான்னு சொல்லுங்க நீங்களே. கடையை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் கீர்த்திக்கு என்ன பிடிக்குதோ எல்லாம் வேணும் எடுத்துக்கலாம். அப்படிங்களா? சரி, நீங்க எந்த கடைன்னு சொல்லுங்க, நாங்க அங்கேயே வந்துடுறோம். எல்லா துணியும் அங்கேயே எடுத்துடலாம். அது எனக்கு என்ன சொல்ல நான் ஆசைப்படுறேன்னா, என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் தெளிவாக இப்பயே சொல்லிட்டு அதுக்காக சான்ஸ் கிடைக்கும். அது அவங்கள பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவங்க கூட வெளியே போனாதானே தெரியும். அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னம்மா சொல்கிற? அது எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சு. எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்க லைஃப் இப்போ நல்லா இல்லை. என்னோடய வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இவ என்ன பேசிகிட்டு இருக்கா? கீர்த்தி, அவள் ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறா. நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. கீர்த்தி சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. அவள் கல்யாணம் நினைச்சு பயப்படுறா பொழுது. ஆமா, அப்பா கீர்த்தி என்ன சொல்றா அது போல நடக்கட்டும், விடுங்க. அவருக்கு அதை பற்றி பேச பிடிக்கலாம், விட்டுலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டெல்லாம் பார்த்துக்கலாமா? விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. சரி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிட்டு வந்து டேட்டை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஷாப்பிங்லாம் போய்க்கலாம். ஆனால் எதாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள். என் பையன் சீக்கிரம் ஃபாரின் போகணும். இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் போயிட்டு வரோம். எனக்கு ஓகே தான். நீங்கள் எங்கே போகணும், ஏது போகணும், ஆசைப்பட எடுத்து சொல்லுங்கள். நம்ம அதை போய் பண்ணிக்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன் ஆண்டி. அப்பாடா, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ போய் நான் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குளியில போட்டு வந்துடுறேன். கீர்த்தி, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏண்டி அவங்க கிட்ட அப்படி சொன்னேன்? நான் ஒன்றும் எதுவும் தப்பா சொல்லலையே. நம்ம குடும்பத்து கல்யாணம் ஆனால் பூமியை பாரு, சுமதியை பாரு, எல்லாரும் இப்படி இருக்காங்க. நான் ஏஎஸ்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லதுதாம்மா. நீயே இவ்வளோ அவசரப்படுற? ஃப்ரீயாக வீடு. நான் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியாக குளிச்சுட்டு வரேன். என்ன இதை எப்படி பேசுகிறா? இவங்களை எங்கே அவுட்டிங் அனுப்புறது? நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க எங்கே அவுட்டிங் கூட நல்லா இருக்கும்னு.